கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குதே. ஒரு வழியா கிச்சன்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுலக்கா, வாங்க போய் ரெஸ்ட் எடுப்போம். மச்சி எனக்கு பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் வேணும். ஓகேம்மா, நான் போய் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்கக்கா, இப்பதான் நம்ம கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும். ஃபரா, நீ போய் கிச்சன்ல சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம், நீ போய் போட்டு சாப்பிடு, எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே மச்சி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பெரிய மச்சி தான் எனக்கு கிச்சனுக்கு விட மாட்டாங்க, அதனால தான் கேட்டேன். நான் போய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஒரு நாள் நம்ம போய் எடுத்து சாப்பிடட்டும். நீங்க எதுக்கு போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, சும்மா ஏதாவது செஞ்சுட்டு இருக்காம. அவளை கிச்சனுக்குள்ள விட்டா என்ன பண்ணுவான்னு எனக்கு தானே தெரியும். அப்படி என்ன பண்ணிட போறான்? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான், நீங்க தான் பயப்படுறீங்க தேவையில்லாம. அவளுக்கு பிடிச்ச சாப்பாடா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவா. அப்படி இல்லைன்னா வச்சுக்க, ஏதாவது செய்யறேன்னு சொல்லிட்டு கிச்சனை போய் வீணாக்கி போட்டுருவாடி. அதனாலதான் நான் அவளை கிச்சனுக்குள்ளே விடல. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாக்கா, நீங்க தான் தேவையில்லாம A பயப்படுறீங்க. few minutes later. என்ன உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். சரி வா போய் பார்ப்போம். ஃபரா, ஒரு சாப்பாடு தானே எடுத்து சாப்பிட சொன்னோம், என்ன கிச்சனை எப்படி பண்ணி வச்சிருக்கிற? அது வந்து மச்சி, நான் வந்தேன்னா தோசை இருந்துச்சு, தக்காளி சட்னி இருந்துச்சு. எனக்கு நார்மல் தோசை பிடிக்கல, அதான் நான் ரவை தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு மாவு கரைச்சி வச்சிருக்கேன் மச்சி. ரவை தோசை பண்றதுக்கு எதுக்கு கோதுமை மாவு? என்ன கோதுமை மாவா? அப்ப இது ரவை மாவு இல்லையா? எது ரவை மாவா? ரவையில எந்த காலத்துல உனக்கு மாவு இருந்துச்சு? ஐயோ போச்சு, அப்பவே அக்கா சொன்னாங்க கிச்சனுக்குள்ள விடாதன்னு. எல்லாம் ஏன் தப்பு தான். இப்படி பண்ணி வச்சிருக்கியே கிச்சனை. நான் தான் அப்பவே சொன்னேன் இவளை கிச்சனுக்குள்ள விடாதுன்னு. பார்த்தியா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. என்ன இருந்தாலும் இப்ப நீ என்ன கிச்சனை கிளீன் பண்ண போற? எல்லாம் ஏன் தப்பு தான். இப்படி பண்ணி வச்சிருக்காளே கிச்சனை, மாவெல்லாம் கொட்டி வீணா போச்சு. ஐயோ சரி, என்ன பண்றது, கிளீன் பண்ணி தானே ஆகணும். கிச்சனை கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுப்பா. அந்த மாவு வேற தலையில அப்பிக்கிட்டு போகவே மாட்டேன்ருச்சு. ஒரு வழியா கிளீன் பண்ணிட்டேன். கிச்சன் கிளீன் பண்ணியாச்சா? வா வந்து இப்படி உட்காரு. ஓகே மச்சி, கிச்சன் கிளீன் பண்ணி முடிஞ்சிருச்சு, நான் போய் வேற ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். என்னது, மறுபடியும் கிச்சனுக்குள்ள போறியா? நீ கிச்சனுக்குள்ளேயே போக வேணாம், உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். தயவு செஞ்சு கிச்சன் பக்கம் போயிடாத. சரி நீ இப்படி உட்காரு, நான் உனக்கு போய் இடியாப்பம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ஐ, இடியப்பம் ஒரு ஆள் தெரியுமா? தேங்க்யூ மச்சி. சாப்பாடு சூப்பர் மச்சி. A few minutes later. எனக்கு இன்னும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே, ஏதாவது இருக்கா? இப்பதானே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், அதுக்குள்ளேயா பசிக்குது? அதெல்லாம் அப்படிதான் மச்சி, கண்டுக்காதீங்க. சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? சரி இரு, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இந்த சோஸ் பேரி இருந்துச்சு, இது சாப்பிடு. சூஸ் பேரி சூப்பரா இருந்துச்சு.
இது போதுமா இல்லை வேற எதுவும் வேணுமா? போதும் மச்சி. ஓகே வா மேரின், வெளியில மழை வர மாதிரி இருக்கு. நம்ம துணிக்காய போட்டிருந்தோம்ல, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு செஞ்ச கப்ஸா நல்லா இருந்துச்சுலண்ணா? ஆமாடா தம்பி, ஃப்ரெண்டோட சாப்பிட்டா எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஃபராமா, ஏன் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்க? என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு பசிக்குது, அதனால தான் அப்படி இருக்கேன். ஒரு வழியா துணி காஞ்சிச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் நீங்களா எப்போ வந்தீங்க? இருங்க, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த துணியை வச்சுட்டு காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் இருக்கட்டும், அம்மா ஏன் இன்னும் என் தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்கல? அவள் தான் பசி தாங்க மாட்டான்னு தெரியும்ல. எது சாப்பாடு கொடுக்கலையா? இப்போதானே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ராவா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. சாப்பாடு கொடுக்கலைன்னு யார் சொன்னது? இருந்தாலும் பசிக்குதுன்னு உட்காந்துருக்கா. அவளை கவனிக்காம என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? எனக்கு காஃபிலாம் வேணாம், நான் போறேன். மெஹவி, நான் அன்னைக்கு சொன்னல உன்கிட்ட ஒரு நியூ டாப் வாங்கியிருக்கேன், அதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுதான் இது. இரு, நான் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் அந்த டாப். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா டாப்? இந்த டாப் அப்புறம் அந்த டிசைன் எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. மச்சீஸ், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? வாவ் மச்சி, இந்த டாப் ரொம்பவே சூப்பரா இருக்கே. எங்க எடுத்தீங்க? அது இந்த டாப்பு சும்மா ரோட்டு கடையில் தான் எடுத்தேன். இதோட ரேட் வெறும் 200 தான். ஓகே மச்சி, உங்களுக்கு நான் 200 ஜிபே பண்ணிட்டேன். இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிறேன். வந்ததுக்கு ஒரு டாப் லாபம். மனதோடு மட்டும் இன்னும் உறவாடும் நேசம் ஒன்று உயிரோடு என்னை எதிரத்தி. கொரியன் சீரியல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பயாவது பார்க்க சான்ஸ் கிடைச்சிச்சு. ஃபரா, நான் கூட்டி விட போறேன். காலை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கேன். நான் கூட்டிட்டு போனதுக்கப்புறம் காலை இறக்கி வச்சுக்கோ. மச்சி கொடுங்க மச்சி, நான் பெருக்கிறேன். அதான் இவ்வளோ பெருகிட்டேன்ல, இன்னும் கொஞ்சம் தானே, நானே முடிச்சிடுறேன். அட கொடுங்க மச்சி, காலையிலேருந்து நீங்கள் தானே எல்லா வேலையும் பார்க்குறீங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பெருக்கிடுறேன். என்ன திடீர் பாசமா இருக்கே? சரியில்லையே. மெஹ்ரீன், எங்க இருக்க? வாங்க. மெஹ்ரீன், என்ன நடக்குது இங்க? என் தங்கச்சியை பெருக்க விட்டுட்டு நீ ஜாலியா உட்காந்துருக்கியா? அவளே ஏத்து தானே ஊர்ல இருந்து வந்தா, அதுக்குள்ள வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில அவளுக்கு சாப்பாடு கொடுக்கல, இப்ப வேலை வேற வாங்குறீங்களா? ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல. நான் போறேன். அடி பாவி நாத்தனாரே, இதுக்கு தான் என்கிட்ட இருந்து விளக்கு வர வேகமா வாங்கினியா? என்ன கைஸ், நீங்களும் ஒரு நாத்தனாரா? அப்பனா கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க உங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சமத்தா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.